படம் எடுக்கிறாங்க. அந்த படத்துல பாத்தீங்கன்னா சிலதுல ஒண்ணுமே இல்ல, ரிலீஸ் ஆகுது ஒரு வாரம் ஓடுது, அவ்வளவுதான். நம்பி எங்களை மாதிரி ஆளுங்கிட்ட எல்லாம் கொடுத்தா அந்த படத்தை வந்து நாங்க படமாக்கியே தருவோம். நாங்க சென்னையிலேயே போறோம், சென்னையிலேயே வளர்றோம், எல்லாம் மெரினா பீச்ல இருந்து N4 பீச்ல இருந்து எல்லாமே சுத்தி பாக்குறோம். ஆனா இங்க இருக்க சுத்திட்டு இருக்க ஒரு பையன் ஒரு படம் கஷ்டப்பட்டு பண்ணி வரணும்னு ஆசைப்படுறான், அவனால முடிய மாட்டேங்குது. இங்க டிராவலிங் பண்ணி கோடம்பாக்கம் வலசரவாக்கம் இந்த சாலிகிராமம் போயிட்டு வரதுக்குள்ள இவன் சான்ஸ் கொடுப்பாங்களா அவங்க சான்ஸ் கொடுப்பாங்களான்னு பாக்குறதுக்குள்ளே தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட நேர்காணல்ல ஷார்ட் பிலிம் எடுத்திருக்க திரு வசந்த் நம்மளோட இருக்காரு. அவர் தன்னோட அனுபவத்தை நம்ம கூட ஷேர் பண்ணிக்க போறாரு. அவர்கிட்ட பேசலாமா? வணக்கம் மிஸ்டர் வசந்த், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். அப்புறம் இவங்க எப்படி போயிட்டு இருக்கு உங்களுடைய மூவிஸ்லாம், ஷார்ட் பிலிம்ஸ் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? என்னென்ன படம் பண்ணிருக்கீங்க, எவ்வளவு படம் பண்ணிருக்கீங்க, எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நான் நிறைய படம் பண்ணிருக்கேன். நான் ஷார்ட் பிலிம்ஸ் கிட்ட ஒரு 10 ஷார்ட் பிலிம்ஸ் பண்ணிருக்கேன். ஓகே. அது பாத்தீங்கன்னா ஒரு 5 ஷார்ட் பிலிம்ஸ் பாத்தீங்கன்னா உசுரலாம் ஒண்ணு, பார்சல், விசில், ஏமாளி, இந்த மாதிரி ஷார்ட் பிலிம்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஃபிலிம் ஃபெஸ்டிவல் போய் அவார்ட் எல்லாம் வாங்கியிருக்கு. பாத்தீங்கன்னா நிறைய அவார்ட் வாங்கியிருக்கு. ஸோ பண்ணிருக்கோம், அப்படியே சப்போர்ட் பண்ணுவாங்க, நம்புறோம், தொடர்ந்து பண்ணணும். கண்டிப்பா தொடர்ந்து பண்ணுவீங்க. சரி, இப்ப நீங்க ஒரு 10 படம் எடுத்திருக்கேன்னு சொல்றீங்க, ஷார்ட் பிலிம் சொல்லிருந்தீங்க இல்லையா? அதுல உங்களோட ஒவ்வொரு கேரக்டருக்கும் டிஃபரன்ஸ் இருக்கும். ஒவ்வொரு கேரக்டரும் ஒவ்வொரு டிஃபரன்சியேஷன் நீங்க காமிச்சிருப்பீங்க. அதுல உங்களுக்கு ரொம்ப இம்பாக்டான கேரக்டர் எதுன்னு சொல்ல முடியுமா? இம்பாக்டான கேரக்டர் பாத்தீங்கன்னா விசில் ஷார்ட் பிலிம் ஒன்று பண்ணேன். அது பாத்தீங்கன்னா ஒரு சென்டிமெண்டான ஷார்ட் பிலிம். ஃபர்ஸ்ட் அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு அப்பா அம்மா சென்டிமெண்ட், அது ஃபுல்லாவே. அதுல வந்து ஆக்ட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் நடிக்கிறதுக்கு நமக்கு ஒரு தடுமாற்றம். ஏன்னா நார்மலா ஒரு அப்பா அம்மா வந்து எப்போதும் சில பேர் அவாய்ட் பண்ணுவாங்க. ஆனா அந்த படத்துல வந்து நான் அவாய்ட் பண்ற கேரக்டர் தான் நான். அப்பாவை அவாய்ட் பண்றது. அப்பா பாத்தீங்கன்னா அந்த படம் பார்க்கும்போது தான் தெரியும் எல்லாருக்குமே, கடைசியில் அப்பா தான் வந்து அந்த படம் த்ரூ அவுட் மூவில வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணிருப்பாரு. ஸோ அந்த படம் பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டம். அந்த படம் பண்ணும்போதே எனக்கு தெரியும், எனக்கு அந்த ஒரு கஷ்டமா தான் இருந்தது. அந்த படம் பண்ணும்போதே பாக்குறவங்க எல்லாருமே சொல்லியிருக்காங்க, அந்த படத்தை பார்த்துட்டு எனக்கு இது வந்து ஃபீல் ஆச்சு, இந்த பர்டிகுலர் சென்டிமெண்ட் வந்து ஃபீல் ஆச்சு, இது எங்க அப்பா கிட்ட பார்த்தேன், இது எங்க அம்மா கிட்ட பார்த்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ அதெல்லாம் ஒரு அப்பா பிள்ளைக்கான ரிலேஷன்ஷிப்பா அந்த மூவி இருக்கும். சோ ரொம்ப சென்டிமெண்டலா இருக்கும் இல்லைங்களா? சோ அதனால மக்கள் கிட்ட ஈஸியா ரீச் ஆயிடுச்சு. அது ஒண்டி பண்ணல. நிறைய படம் ஒரு படமும் ஒரு டிஃப்ரெண்டா இருக்கும். இதுல சென்டிமெண்டா பண்ணிருப்பேன். ஏமாளில பாத்தீங்கன்னா ஓவராவே கொஞ்சம் கமர்ஷியலா இருக்கும். அது ஷார்ட் பிலிம் சொல்றாங்க. ஷார்ட் பிலிம் வந்து அவ்வளவு ஈஸி கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும். அதுக்கும் மெனக்கெடணும், அதுக்கும் ப்ரொடியூசர் வேணும், அதுக்கும் ஆக்டர்ஸ் வரணும், அதுக்கும் நடிக்கணும், ஹீரோயின் வேணும், காமெடியன் வேணும். இன்னும் ஒண்ணுன்னா ஃபியூச்சர் பிலிமும் ஷார்ட் பிலிமும் ஒரு விஷயம் என்னன்னா, ஃபியூச்சர் பிலிம் சொல்றாங்க. ஒரு 150 ரூபாய் 200 ரூபாய் கொடுத்து டிக்கெட் வாங்கி அங்க போய் நம்ம காமிக்கிறோம், அவங்க போய் பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க. ஷார்ட் பிலிம் இலவசமாவே காமிக்கிறோம் யூடியூப்ல. சோ அதுக்கு யாரும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. எல்லாருமே பெரிய படம் எப்ப பண்ணுவோம் அதுதான் பாக்குறோம். அதே நடிப்பு தான் இங்கேயும் நடிக்கிறோம், அதோட நல்லாவே நடிச்சிட்டு இருக்கோம் நிறைய பேர். அது வெளியே வர மாட்டுது, அதுதான் கஷ்டமா இருக்கு இல்லையா? ஓகே ஓகே. சரி, நீங்க வந்துட்டு சென்டிமெண்ட் மூவிஸ் மட்டும் தான் நடிக்கிறீங்களா, இல்ல லவ் இல்லாட்டி அட்ராசிட்டி பண்ற மாதிரி, இல்ல பிளே பாய், இல்ல ரவுடிசம், இல்ல காமெடி, இல்ல வில்லன், அந்த மாதிரி கேரக்டர்ஸ் எல்லாம் நீங்க நடிச்சிட்டு இருக்கீங்களா உங்க படத்துல? அதாவது நீங்க நடிச்சுட்டு வெளிவந்த 10 படத்துல ஷார்ட் பிலிம்ஸ்ல எது உங்களுக்கு ரொம்ப ஹைலைட்டா பண்ணுவீங்க? எல்லாமே பண்ணிட்டாச்சுங்க. எப்படி சொல்றது, டான்ஸ் இருக்கு, ரொமான்ஸ் இருக்கு, எல்லாமே இருக்கு. அந்த ஒவ்வொரு ஷார்ட் பிலிம் ஒண்ணு இருக்கு. நீங்க படம் எல்லாம் பாத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்ப பார்சல் பாத்தீங்கன்னு வச்சுன்னா அதுல கொஞ்சம் பாத்தீங்கன்னா ரொம்ப அது ஒரு மாதிரி டெவில் கான்செப்ட். அதுல பாத்தீங்கன்னா ஒரு வில்லத்தனமா இருக்கும் ஆக்டிங். லீட் ரோல் ஹீரோவா பாத்தீங்கன்னா அதுல ஒரு வில்லத்தனமா இருக்கும். ஏமாளி பார்த்து டோட்டல் கமர்ஷியல். அதுல பாத்தீங்கன்னா லவ் இருக்கும், ஒரு பையன் ஒருத்தன் வந்து ஏமாத்திட்டானா அதுல எப்படி இருக்கும், ஒரு ஃபைட் இருக்கும். சோ அந்த மாதிரி எல்லாம் பண்ணிருக்கேன். நீங்க சொன்னீங்களே இந்த நார்த் மெட்ராஸ் வடச்சென்னை மாதிரி படம் பாத்தீங்கன்னா பகையால் சொல்லி நெமசிஸ் சொல்லிட்டு நாங்க அந்த நார்த் மெட்ராஸ் இந்த வடச்சென்னை படம் வந்து பாத்தீங்கன்னா அதை தழுவி ஒரு படம் எடுத்தாங்க. அதுல பாத்தீங்கன்னா அதுல நம்ம இப்ப இறந்து போன டேனியல் பாலாஜி அவரு கேரக்டர் நான் வந்து பண்ணேன். நான் அந்த கேரக்டர் நான் பண்ணேன். வடச்சென்னை பொறுத்தவரை டேனியல் பாலாஜி தான் ஹீரோ மாதிரி. தனுஷ் இருந்தாலும் எல்லாமே டேனியல் பாலாஜி தான் லீட் கேரக்டர். சோ அந்த கேரக்டர் தான் நான் பண்ணேன். சோ அது வந்து நல்லா நேம் கிடைச்சது. சோ அதுக்கு அடுத்தது ஒன்னொன்னா மூவ் பண்ணிட்டு தான் நாங்க வந்திருக்கோம். ஓகே. நீங்க நடிச்ச கேரக்டர்ல ரொம்ப ரிஸ்க் எடுத்து இது எனக்கு வரல, பண்ண முடியல, பட் இருந்தாலும் நான் ரிஸ்க் எடுத்தேன்னு சொல்லி நீங்க என்ன கேரக்டர் பண்ணீங்க? இல்ல நடிப்புன்னு வந்துட்டா இது வராதுன்னு சொல்லவே கூடாது, எல்லாமே கத்துக்கணும். இப்போ அதுதான் வந்து நடிப்புன்றது. வராது அப்படின்னு சொன்னா நடிக்க வர தேவையில்லையே, நான் எதுக்கு நடிக்க வரணும்? இப்போ நடிக்கணும் வந்தா அது எல்லாமே பண்ணணும், கத்துக்கணும் தான். அது ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இருந்து கத்துட்டு தான் எல்லாமே பண்றது. இப்போ நடிகரா பார்த்தோம் வச்சுங்களேன், இப்போ எல்லாருமே பாத்தீங்கன்னா ஒருத்தர் அட்மைர் பண்ணுவாங்க. இப்போ ரோட்ல நார்மலா ஒரு மனுஷனை பார்த்து அவனை அந்த
பர்சனை பார்த்து அவன் பர்டிகுலர் அவன் என்ன ரீசனுக்காக அவன் பண்றான், ஒரு கண்ணு தெரியாத நடிச்சானா கண்ணு தெரியாத அவனை பார்த்து உள்ள வாங்குவோம் நடிப்பை, அப்படிதான் நடிப்பே வெளியே வரும். இது கஷ்டம்லாம் நம்ம ஒதுங்க, கண்ணு தெரியாத கூட நான் பண்ணிருக்கேன், பார்த்து ஒரு ஷார்ட் பிலிம் பண்ணிருக்கேன். அது ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல அதான் பண்ணுது அது. சோ நிறைய சொல்றேன்ல, டோட்டலா எல்லா கேரக்டரும் பண்ணிட்டாச்சுங்க. லவ்வும் சொல்றீங்க, அது நெக்ஸ்ட் படம் பண்ணிட்டு இருக்கேன், நினைவில்லாமன்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட் பிலிம்ஸ் போயிட்டு இருக்கு, வெப் சீரிஸ். இப்ப ஆக்டிங்ல வசந்த் தனியா பிராக்டிஸ் ஏதாவது பண்றீங்களா, இல்ல அப்படியே உங்களுடைய பிளட்லயே அந்த ஆக்டிங்ன்றது ஊறி போயிருச்சா? அதான் சின்ன வயசுல இருந்து இப்போ சின்ன வயசுல இருந்து ஒரு ஸ்டார் ஆகணும் ஆசை எல்லாருக்குமே இருக்கும்ல, நம்ம தனித்துவமா தெரியணும். அதுக்கு என்ன தேவை பர்டிகுலரா, சினிமான்ற விஷயம் தான் எல்லாருக்குமே இருக்கு. எனக்கு சின்ன வயசுல நடிக்கணும் ஆசை, ஸ்கூல் படிக்கிறதுல இருந்து நடிக்கணும் ஆசை. என் ஃப்ரெண்ட்ஸ் சரௌண்டிங்ல கூட நீ நடிக்கணும்னு சொல்லிதான் அப்படிதான் போயிட்டு இருந்தது. கொஞ்சம் கட்டத்து மேல நம்மளுக்கே தெரியும் சினிமா அவ்வளவு ஈஸி கிடையாது, ரொம்ப கஷ்டம். அதெல்லாம் நீ போராடி வரணும்னா அவனை நீ கஷ்டப்பட்டுதான் ஆகணும், அந்த மாதிரி போயிட்டு இருக்கு. ஸோ காலேஜ் முடிச்சுட்டு சீரியல்ஸ் ட்ரை பண்ணா ஃபர்ஸ்ட் சீரியல் உள்ள போகும்போது அங்க அசிஸ்டன்ட் டைரக்டர் ட்ரை பண்ணுவோம். அங்க வந்து நம்மள பிரெயின் வாஷ் பண்ணுவாங்க. நம்ம வந்து நடிக்கதான் ஆசை, ஆனா அசிஸ்டன்ட் டைரக்டர் ட்ரை பண்ணுவோம் சொல்ல போனா அங்க என்ன பண்ணாங்கன்னா, நம்மள நீ பாக்குறது ஒரு நல்லா இருக்கியே, நீ மூவி ட்ரை பண்ணலாமே, அதுல போய் ட்ரை பண்ணலாமே சொல்லி நம்மள அங்கிருந்து மூவ் பண்ணதான் பாக்குறாங்களே, அங்கிருந்து நம்ம எதுவுமே கொண்டு வர மாட்டாங்க. இன்னொரு விஷயம், நான் நிறைய விஷயம் பாத்துனா, நம்ம இங்க தமிழாளுங்க சொல்லி நம்மளுக்கு யாருமே வாய்ப்பு தரதே கிடையாது. ஆக்டர்ஸ் நீங்களே பாத்திருப்பீங்க, பாத்தீங்களா, டோட்டலாவே விமானத்துல இருக்கவங்க தான் கொண்டு வந்து பண்றாங்க. சோ அதான் சீரியல்ஸ் அந்த பெருசா போக முடியல, அங்கேயும் கொஞ்சம் கஷ்டம் தான். எல்லாமே இருக்கு, பசங்க பொண்ணுங்களுக்கு இருக்கிற வண்டியில பசங்களுக்கும் விஷயம்லாம் இருக்கு, ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். மணி மேஸ்ல இருந்து எல்லாமே இருக்கு. சோ அதை மூவ் பண்ணிட்டாச்சு. தென் அப்புறமா என்ன பண்ணோம்னா, பெருசா வாய்ப்பு கிடைக்கல. ஒரு ஷார்ட் பிலிம் ஒண்ணு வந்து சின்னதா ஒரு ஷார்ட் பிலிம் ஒன்று பண்ணோம். அது எப்படின்னா, அந்த ஒரு தினேஷ் சொல்லி ஒருத்தர் பண்ணாரு, அதுல ஒரு சின்ன கேரக்டர் தான் பண்ணேன். எடுத்த போதுமே எனக்கும் பெரிய கேரக்டர் கொடுத்து நான் ஹீரோலாம் ஆகல, சின்ன கேரக்டர், ஒரு பிரெஸ் கேரக்டர். அந்த ஒரு மைக்கை பிடிச்சி நின்று அந்த கேரக்டர் ஒரு டைலாக் வாங்குறது அவ்வளவு பெரிய விஷயம் ஷார்ட் பிலிம். ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் நீங்க வாழ்க்கையில முன்னேறி இருக்கீங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் நான் போயிருக்கேன். அப்போ மூலம் அது கிடைச்சது. சோ அதுக்கு அடுத்தது பெருசா திருப்பியும் வேஸ் கிடைக்கல, டோட்டலாவே டிராப் டவுன் தான். சரி, நம்மளுக்கும் ஃபேமிலி பேக்ரவுண்ட், இப்போ எங்களை மாதிரி பசங்க எல்லாம் பாத்தீங்க வச்சுங்களேன், ஈஸியாலாம் பண்ண முடியாது. எங்களுக்கு பெருசா பேக்கப் கிடையாது, ஓகேங்களா. நாங்க கஷ்டப்பட்டுதான், நம்மளுக்கு ஒர்க் தேவை, ஃபுட்டு தேவை, எல்லாத்துக்கும் நம்ம வந்து ஓடிட்டே தான் இருக்கணும். சோ அதுக்கு நான் டிசைட் பண்ணிட்டேன் காலேஜ் முடிச்சதுல இருந்து, சரி நம்ம டோட்டலாவே சினிமான்ற விஷயத்தை விட்டுருவோம், நம்ம ஆம்பிஷன் கோல போட்டு புதைச்சிட்டு நம்ம ஒர்க் பார்க்கலாம்னு சொல்லிட்டு தான் ஐடி கம்பெனில ஜாப். ஒரு கட்டத்துல நீங்க வந்துட்டு இது வேண்டான்ற முடிவுக்கே வந்துட்டீங்க. ஆமா, சோ அந்த அளவுக்கு நீங்க ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணிருக்கீங்க. ஆமாங்க, சீரியஸ் ஸ்ட்ரகிள் இல்லாம இருக்க முடியாது. ஏன்னா சினிமா பொறுத்தவரை இங்க இருந்து டிராவலிங் பண்ணி கோடம்பாக்கம், வலசரவாக்கம், இந்த சாலிகிராமம் போயிட்டு வரதுக்குள்ள இவன் சான்ஸ் கொடுப்பாங்களா, அவங்க சான்ஸ் கொடுப்பாங்களான்னு பாக்குறதுக்குள்ளேயே நம்மளுக்கு பாதி நேரம் போயிடும், ஏஜும் ஆயிடும். அதுதான் உண்மை. கொஞ்ச நாள் அப்படியே போயிட்டு இருந்தது. அப்புறமா திருப்பி ஆபீஸ் ஜாயின் பண்ணி அரை வர ஏர்னிங் மணிலாம் வச்சு, எனக்கு வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இந்த டிஸ்கவுண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் தான் அப்பதான் வந்து யூடியூப்ல வந்து இந்த ஷார்ட் நியூஸ் கொஞ்சம் ட்ரெண்டிங்கா மூவ் பண்ற நேரம் வந்தது. அப்போ வந்து என்ன அப்ரோச் பண்ணாங்க. சூப்பர். அப்போதான் வந்து எனக்கு அப்பயும் ஒரு டவுட் தான், இவனுங்க வந்து கேக்குறானுங்க பாதிலேயே போயிடுவானுங்களா, இல்ல நம்மள வச்சு திருப்பி எடுப்பானுங்களா, அந்த மாதிரி மைண்ட் செட் வந்துட்டேன். வந்து ஒரு ஸ்கிரிப்ட் சொன்னானுங்க, அது ஸ்கிரிப்ட் நல்லா இருக்கா நல்லா இல்லையெல்லாம் கேட்கல, ஓகே ஃபர்ஸ்ட் பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே பண்ணுங்கன்னு அது ஒரு போஸ்ட் ரெடி பண்ணி கொடுத்தாங்க. அது போஸ்ட் வந்து ஒரு வைரல் ஆச்சு நல்லா. அங்க சரௌண்டிங்ல இருந்து எல்லாருமே அந்த போஸ்டர் பார்த்து படம் மாதிரி இருக்கு, நல்லா இருக்கு, ஒரு ஹீரோமே அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. சோ அப்பதான் எனக்குள்ளே ஒரு கான்பிடன்ஸ் வந்தது. சோ ஓகே, நம்ம லைஃப்ல ஒரு ஷார்ட் பிலிம் பண்ணி அதுல ஒரு ஹீரோவா அது நம்மளுக்கு கிடைச்சிடுச்சு, அது வரைக்கும் போதும், நம்ம ஹாப்பினஸ் தானேன்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சேன். அது வியூஸ் ஒரு நல்லா போய் நான் ஒரு 300 பேர் 400 பேர் பார்த்தா 1K 2K 3K வியூஸ் போயிட்டே இருந்தது. அது பார்க்கும்போது எனக்கு ஒரு ஹாப்பினஸ், ஒரு கான்ஃபிடென்ட் வந்துட்டு இல்லையா, பரவாயில்ல நம்மளையும் ஒரு 1000 பேர் 2000 பேர் லைக் பண்றாங்க பாக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்ஃபிடன்ஸ். சோ அதுல இருந்து ஒரு கான்டாக்ட் தான் சினிமா பொறுத்தவரை, கான்டாக்ட் மேல கான்டாக்ட் இருந்தா பில்ட் பண்ணிக்கிறது தான். அவன் இன்னொரு பையனை ரெஃபர் பண்ணான். சோ அதுவும் ஓகே, அவங்க ஒரு நேரம் ஒரு ஷார்ட் பிலிம் பண்ணுவோம், குட்டி குட்டியா பண்ணிட்டு பார்சல்னு ஒரு ஷார்ட் பிலிம் வந்து என் பிரதர் வந்து ரிலீஸ் பண்ணாரு. சோ அதுதான் பிலிம் ஃபெஸ்டிவல் போய் அவார்ட் எல்லாம் வாங்கி, அதுதான் நேம் போர்ட் கிரியேட் பண்ணி இப்ப எப்படின்னா பெரிய படத்துல எப்படி இப்போ அஜித் விஜய் எல்லாம் பாத்தீங்க வச்சுக்கலாம், வேற ஒரு ப்ரொடியூசர் அப்ரோச் பண்ணி படம் பண்றாங்க, இங்கேயும் ஷார்ட் பிலிம் அப்படிதான் வேற ஒரு யூடியூப் சேனல்ல போய் படம் பண்ணி கொடுக்கதான் என் ஒர்க்காவே நான் பாத்துட்டு இருக்கேன். ஓகே, சூப்பர் சூப்பர்.
இப்போ அவங்க அப்ரோச் பண்ணாங்களா, யூடியூப் சேனல்ல அப்ரோச் பண்ணாங்க, இந்த மாதிரி லீட் ரோல் ஆக்டர்ஸ் வேணும்னா டைரக்டா என் கான்டாக்ட் நம்பர் வந்து இருக்கும், படம் பார்ப்பாங்க, டைரக்டா கால் பண்ணுவாங்க. சோ அப்படி புக் ஆயிட்டு தான் போயிட்டு இருக்கு. அது கண்டினியூவா அப்படியே போயிட்டே தான் இருக்கு. அது நானும் ஸ்டாப் பண்ணணும்னு நினைக்கிறேன். அது ஃபியூச்சர் ஃபிலிம் எதனா போகணும், இதே கண்டினியூவா பண்ணிட்டு இருக்கணும்னு தான் ஸ்டாப் ஆக மாட்டேன், கண்டினியூவா போயிட்டே தான் இருக்கு. ஓகே, அண்ட் உங்களுடைய ஃபியூச்சர் பிளான் என்ன? ஃபியூச்சர் பிளான்லாம் நம்ம எதுவுமே டிசைட் பண்ண முடியலங்க. இப்போ இருக்கிற சொசைட்டில ஃபியூச்சர் பிளான்லாம் நம்ம வர வாய்ப்பு பயன்படுத்திக்கணும். அதுல இருந்து முன்னேறி போவோம். நம்மளுக்குன்னு ஒரு கால்குலேஷன் கார்டு போட்டிருப்போம், அதுபடிதான் இந்த அளவுக்கு இப்படி வருவேன் பண்ணுவேன்னா கூட நான் எதிர்பார்க்கல. எல்லாரும் மாரிதான் இது ஒரு சான்ஸ் கிடைக்குமா, 4 பேர்ல நானும் ஒருத்தனை தெரியவனா, யூடியூப் சேனல்ல தெரியவனா அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா எனக்கு வந்து ஏதோ கூப்பிட்டு அப்படி இப்போ லீடாவே பண்றோம், இதுவே எனக்கு பெரிய விஷயமா தான் தெரியுது. ஃபியூச்சர் ஃபிலிம் பண்ணணும், அது நல்ல ப்ரொடியூசர் கிடைக்கணும். இப்போ ஓப்பனாவே சொல்றேன், ப்ரொடியூசர் வந்து பாத்தீங்கன்னா நார்மலா ஒரு ஷார்ட் பிலிம் ஒரு படம் எடுக்கிறாங்க, அந்த படத்துல பாத்தீங்கன்னா சிலதுல ஒண்ணுமே இல்ல, ரிலீஸ் ஆகுது, ஒரு வாரம் ஓடுது, அவ்வளவுதான் போயிடுது. நம்பி எங்களை மாதிரி ஆளுங்கிட்ட எல்லாம் கொடுத்தா அந்த படத்தை வந்து நாங்க பணமாக்கியே தருவோம், நாங்க கான்பிடென்டா நாங்க பண்ணி தருவோம். ஓகேங்களா? ஏன்னா இப்ப என் டேரக்டர்ஸ் நிறைய பேர் பாருங்க, ஒன்னும் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா படம் எடுத்துட்டு சுத்திட்டு இருக்காங்க, ப்ரொடியூசர் கிடைக்கலன்ட்டு. ஆனா அவங்களுக்கு கொடுக்கலாம். ஆனா ஷார்ட் பிலிம் அந்த பக்காவா எடுத்தவங்க படம் எடுத்து காமிப்பாங்க, அது விளம்பரம் படுத்தணும் எல்லாமே இருக்கு. சோ ஏன்னா கான்ஃபிடன்ட் லெவல்ல சொல்லலாம், என் டேரக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ண எல்லா டேரக்டர்ஸும் பாத்தீங்கன்னா நல்லா தான் பண்ணிருக்காங்க. அதனாலதான் என்ன கூப்பிட்டு நீங்க பேசுறீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் வசந்துக்கு வந்து டைரக்ஷன்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கா? டைரக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் ஒரு என்கேஜ்னு சொல்லிட்டு ஒரு சின்ன நோட் பேட் போட்டு நான் ரெடி பண்ணேன். அது பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் லவ் பேஸ்ட், ஸ்கூல் லைஃப்ல இருந்து காலேஜ் லைஃப். இது ஆக்சுவலா பார்த்தா ஒரு பர்சனை பர்டிகுலர் பர்சனை புரிய வச்ச ஒரு படமா தான் அது போகும். அது ஆக்சுவலா பார்த்தா ஷார்ட் பிலிம் கிடையாது, அது ஃபியூச்சர் பிலிம் கண்டென்ட். அது ஃபியூச்சர் பிலிமா தான் எடுக்க முடியும். அது இன்ட்ரெஸ்ட் இருக்கு எடுக்கணும்னு ஃபியூச்சர்ல பாக்கலாம். அது கை வைக்க முடியாது, அது வச்ச பெரிய படமா தான் எடுக்கணும். ஓகே ஃபைன். சரி, இப்போ வசந்துக்கு வந்து இவ்வளவு ஸ்ட்ரகிள், உங்களோட ஆம்பிஷனுக்காக இவ்வளவு ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நீங்க ஃபேஸ் பண்ணி வந்துட்டு இருக்கீங்க. இதுக்கு இடையில உங்க வீட்ல உங்க பேரண்ட்ஸ் உங்களுக்கு எவ்வளவு சப்போர்ட்டா இருக்காங்க? ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல அவங்க உங்களுக்கு என்ன சொன்னாங்க? அட்வைஸ் பண்ணாங்களா, இல்லாட்டி வேணாண்டா அப்படின்னு சொல்லிட்டாங்களா? இல்ல, வீட்ல பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு அப்பா அம்மா பொறுத்த வரைக்கும் ஒரு பையன் வந்து ஒரு நல்ல தனித்துவமா ஒரு ஸ்டாரா இருந்தா பெருமை தானே அவங்களுக்கு. அவங்க எப்போதுமே சப்போர்ட் தான். அப்பாலாம் டேடி எல்லாம் பாத்தீங்கன்னா சின்ன வயசுல இருந்தே ரொம்ப சப்போர்ட். டேடி வந்து இந்த எஸ்டிஆர் ஃபேனு. ஓகேங்களா? நானும் வந்து எஸ்டிஆர் ஃபேன். ஓகேங்க. சின்ன வயசுல எப்படி எஸ்டிஆர் ஃபேன் ஆனா, சிம்பு படத்தை பார்த்து ஒரு படம் ரிலீஸ் ஆச்சுன்னா கூட்டிட்டு போவாங்க. இப்போ சிம்புக்கு ஒரு காஸ்டியூம் போட அதை வாங்கி கொடுப்பாங்க. அந்த டைம்லாம் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவ் தான் பேரண்ட்ஸ்லாம். இந்த ட்ரெஸ் வாங்கி கொடுப்பாங்க. நல்லா சிலம்பாட்டத்தை சிம்பு கோட் ஷூட் போட்டிருக்கானா அந்த கோட் ஷூட் வாங்கி கொடுத்துருது. சோ அப்பதான் ஸ்டார் அந்த ஆங்கிள்லயே கொண்டு போறது. ஹேர் கட் பண்றது வந்து சில பேர் ரூல்ஸ் போடுவாங்க வீட்டுல, இது பண்ணக்கூடாது அது பண்ணக்கூடாதுன்னு. ஆனா எங்க வீட்டுல அந்த ஃப்ரீடம் தான், சப்போர்ட்டிவ் தான். எப்படிக்காவது என் பையன் ஜெயிச்சிட மாட்டானா. அவங்களுக்கு என்னன்னா, நான் இப்போ வந்து உங்கள ஒருத்தனா தானே இருக்கேன். இப்போ வந்து நானும் நார்மலா பர்சன் தான், எனக்கும் பெரிய பேக்ரவுண்ட் கிடையாது. உங்கள ஒருத்தனா தான் நானும் இருக்கேன். சோ நான் ஜெயிச்சுனா எல்லாரும் ஜெயிச்ச மாதிரி தான் சொல்லி என்னை இப்போ சப்போர்ட் பண்ற எல்லாருமே அப்படிதான் சொல்றாங்க. நீங்க கொஞ்சம் வந்துடணும் வசந்த், நீ வரணும் சொல்றோம். அதே மாதிரி தான் வீட்லயும் இவ்வளவு பேருக்கு இருக்கு, நம்ம இதெல்லாம் பண்ணணும் தான் தோணுதே தவிர வேற எதுவுமே இல்ல. அப்பா அம்மா எப்போதுமே சப்போர்ட் தான். அவங்க சப்போர்ட் இல்லாம சொல்ல முடியாது, சப்போர்ட் தான். ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எவ்வளவு? ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் பாத்தீங்கன்னா எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் ஏகப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் சொல்றேன்ல, நம்ம ஷார்ட் பிலிம் படம் ஓடுதுன்னா காரணம் அவனுக்கு தான். நானே எதிர்பார்க்கல இவ்வளவு சப்போர்ட் பண்ணுவாங்களா. நம்ம எதிரியா பார்த்திருப்போம் ஸ்கூல் டைம்ல காலேஜ் டைம்லாம். அவங்கலாம் நம்மள வந்து படம் ரிலீஸ் ஆகுது பார்த்தா அவங்க போன் பண்ணி ஃபர்ஸ்ட் வசந்த் நீ உன் ட்ரீம்ல அட்லீஸ்ட் நீ உன் ட்ரீம் லெவல் போயிட்டு இருக்க, உனக்கு பெருமையா இருக்கு சொல்லி ஒவ்வொரும் சப்போர்ட் தான். நான் பெருசா அவங்க கிட்ட ஈடுபாடு முடியாது. ஏன்னா நம்மளுக்கு ஒர்க் வந்து ஆபீஸ் ஒர்க் பாக்குறோம், பிளஸ் வந்து சினிமா ஒர்க் இதுவும் இருக்கு. இதெல்லாம் டைம்ல தான் அவங்க கிட்ட கான்டாக்ட் பண்ண முடியல. பட் ஆனா ஃபுல் சப்போர்ட் ஃப்ரெண்ட்ஸ் வந்து எல்லாருமே நல்ல சப்போர்ட் தான் எனக்கு. ஓகே ஃபைன். இப்போ இந்த சினிமா இண்டஸ்ட்ரி தவிர, அந்த ஷார்ட் பிலிமை தவிர வசந்துக்கு வேற என்ன ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்களா, இல்லாட்டி இதுதான் ஃபுல் பிளஸ்டா பண்ணிட்டு இருக்கீங்களா? நான் ஒரு ஐடி கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, சாஃப்ட்வேர் ரிலேட்டடா? இல்ல, சாஃப்ட்வேர் கிடையாது, இது ஒரு எத்திக்கல் ப்ராசஸர். சரி, ஓகே, ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் கம்பெனில. எப்படின்னா நீ சொல்றீங்களா, அந்த கம்பெனி ஒர்க் பேஸ்ட் மார்னிங் டு மார்னிங் எனக்கு ஆஃபீஸ் ஒர்க் தான். 5 days ஆஃபீஸ் ஒர்க், 2 daysல இந்த ஷெடியூல். சாட்டர்டே சண்டேல நான் ஷூட் பண்ணி கொடுக்கறது தான் என் ஒர்க்கா இருக்கும். இது நான் கண்டினியூஸா பண்ணணும்னா நீங்க சொன்ன மாதிரி அந்த ஃபியூச்சர் ஃபிலிம் அந்த அச்சீவ்மெண்ட் நான் பண்ணலாம். அது என்னால பண்றதுக்கு டைம் கிடையாது, டைம் டேஸ் கிடையாது. ஈவினிங் 5 days பண்ற 2 days பண்ற ஷார்ட் ஃபிலிம்ஸ்க்காக அந்த 5 days ஈவினிங் மேல நான் ஒர்க் பண்ணுவேன்.
ஈவினிங் மேல டப்பிங் போவேன். அந்த டப்பிங் போய் பண்றது. ஸோ வேற டிஸ்கஷன் இருக்கும், ஷூட் டிஸ்கஷன் அது போவேன், ரிஹர்சல் போவேன். ஸோ 24 hours மேனேஜ் பண்ணி தான் வந்து பண்ணிட்டு. ரிஹர்சல்னா எது பேஸ் பண்ணி ரிஹர்சல் போவீங்க? மூவி ரிலீஸ் மூவி இருக்குல்ல, நம்ம ஷார்ட் ஃபிலிம் அதுக்கு பேஸ்டான ரிஹர்சல் இருக்கும். இப்போ வந்து இதுல வந்து ஆக்டிங் கிளாஸ் ஏதாவது போறீங்களா? இல்லங்க, ஆக்டிங் கிளாஸ் எல்லாம் போவே கூடாது. என்னை பொறுத்த வரைக்கும் ஆக்டிங் கிளாஸ் போயிட்டு ஒரு ஆக்டர்ஸ்க்கு ஆக்டிங் வருதுன்னா அது வேஸ்ட். எது இப்போ வந்து படிக்கிறான் ஒருத்தனா அது படிக்கணும், நடிக்கிறான் ஒருத்தனா நடிக்கணும், அதுதான் அவனோட எல்லாமே. அதை விட்டு நான் ஆக்டிங் கிளாஸ் தான் போவேன் அப்படிலாம் சொல்லக்கூடாது. நிறைய பேருக்கு சான்ஸ் கொடுத்துருக்கீங்க உங்க படத்துல. கொடுத்துருக்கேன் நிறைய பேர் கேட்பாங்க, இந்த மாதிரி ஷார்ட் ஃபிலிம் பண்றீங்க, எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. எல்லாருக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும்ல. எனக்கு வந்து ஃப்ரெஷரா இருக்கவங்களா கொண்டு வருவோம் நாங்க. ஏன்னா அவங்களுக்கு சான்ஸ் கிடைக்காது. நானே எவ்வளவு கஷ்டப்பட்டு தான் முன்னேறி வந்திருக்கேன். அந்த பிரஸ் ரோல் வந்து கொடுத்தாங்க. சோ அவங்களுக்கு அந்த மாதிரி ஆசை இருக்கும்ல. அந்த மாதிரி நீங்க எல்லாரும் ஒரு கேரக்டரா நான் நிறைய பேர் இன்வால்வ் பண்ணி நிறைய பேர் நான் கொண்டு வந்திருக்கேன். இந்த பகையால் சொல்லி நெமசிஸ் படத்துல பாத்தீங்கன்னா ஒரு மோகன் ஒரு பையன், அவன் சான்ஸ் அண்ணான்னு சொல்லி என்கிட்ட வந்தான். வந்து அவனுக்கு பார்த்து லீட் நல்ல ரோல் கொடுத்து அவனை கொண்டு போயிடும். பெங்களூர்ல இருந்து 2-3 பேர் வந்தாங்க. ஜி தமிழ் ஒரு ஷூட் போயிட்டு இருந்தோம். அங்க போகும்போதும் வந்து என் ஃப்ரெண்டு, நான் ஏதோ பெரிய ஆக்டர் மாதிரி என்கிட்ட அவன் சொல்லி கேட்கும்போது அவங்க ஒரு மாதிரி ரெக்வஸ்டா கேட்கும்போது நம்ம என்ன பண்றது, அப்படிலாம் சொல்லாதீங்க, இன்ட்ரெஸ்ட் இருக்கா கண்டிப்பா பண்ணும், ஆனா நீங்க கரெக்டான டைம்ல ஷூட்டிங் வந்துருங்க. ஏன்னா இது ஷார்ட் பிலிம், அவன் காசை போட்டு கொஞ்சம் போட்டுதான் எடுக்கிறான். அது வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கணும்னு சொன்னா கரெக்டா வருவாங்க. நிறைய பேர் நாங்க நியூ கமர்ஸ் நிறைய பேர் நாங்க கொடுத்துருக்கோம் சான்ஸ். பேசிக்காவே வசந்த் வந்து ஒரு ஜாலி ஃப்ரெண்ட்லியான டைப்பா இல்ல ரொம்ப ரிசர்வ் டைப்பா? ஆக்சுவலா நான் ஜாலியான டைப் தான். ரிசர்வ் மீன்ஸ் நான் வந்து கொஞ்சம் தனிமையை விரும்புவேன். நான் தனியா போயிடுவேன். எப்படின்னா ஓவரா போன் பேச மாட்டேன், ஓவரா போன் பேச மாட்டேன். டெக்ஸ்ட் மெசேஜ் எனக்கு அவ்வளவா வராது, நான் பண்ண மாட்டேன். அப்புறம் எப்படி எல்லாத்தையும் கம்யூனிகேட் பண்ணுவீங்க? அதுதான் என் ப்ராப்ளமே. கால் பண்ணா அட்டன் பண்ணுவேன், இம்பார்ட்டன்ட் கால்ஸ் அட்டன் பண்ணுவேன். மெசேஜ் பண்ணி கண்டினியூஸா பேசுறது இருக்கு. ஏன்னா அது வந்து கொஞ்சம் இருக்கும். அப்புறமா தனிமையா எனக்கு பிடிக்கும். நான் பைக் எடுத்துக்கிட்டுனா திங்க் பண்ணுவோம்ல, நம்ம எப்போதுமே அந்த மெரினா இருக்கும். அந்த மெரினால வந்து அதே இந்த மெரினா பீச்ல உட்காந்து அந்த கடல் கிட்ட உட்காந்து பேசதான் என் ஒர்க்காவே இருக்கும். வசந்துக்கு லவ் ஃபெயிலியர் ஏதாவது இருக்கா, இல்ல இதுக்கு முன்னாடி லவ் ஏதாவது பண்ணிருக்கீங்களா? பொண்ணுங்க எல்லாரையும் லவ் பண்ணதை விட சினிமா ஓவரா லவ் பண்ணிட்டேன் நானு. சூப்பர். அந்த சினிமா லவ் பண்ணதாலதான் எனக்கு வந்து சில மைண்ட் செட் போக மாட்டுது அந்த சைடு. சினிமா தான் அந்த மைண்ட் செட் தான் இருக்கு. எப்படி சொல்றது, இப்போ ஒர்க் பண்றோம், அங்க போனாலும் சரி நான் சில விஷயம் மறைப்பேன். நான் வந்து என்னை பத்தி தெரியக்கூடாது, நான் ஷார்ட் பண்றதான் தெரியக்கூடாதுன்னு நினைப்பேன். ஆனாலும் அது தெரிஞ்சிட்டா அது கொஞ்சம் வந்து தெரிஞ்சிடும். சோ அதான் சினிமா வந்து நான் சினிமா உண்மையா லவ் பண்ணதால சினிமா நான் லவ் பண்ணிருக்கேன். அகைன் என்ன திருப்பி உண்மையா லவ் பண்ணதாலதான் நான் அட்லீஸ்ட் இப்படி வந்துட்டு இருக்கேன், சினிமாவே லவ் பண்ணலாம்னு சொல்லி நான் மைண்ட் செட். வேற எதுவுமே கிடையாது. ஓகே ஃபைன். அண்ட் இப்போ நீங்க ஒரு 5 படம் வந்துட்டு அவார்ட் வாங்கினேன்னு சொன்னீங்க இல்லையா, அதுல லவ் சப்ஜெக்டான மூவி ஏதாவது வாங்கியிருக்கா? லவ் சப்ஜெக்ட்னு சொல்ல முடியாது, அதுல ஒரு சின்ன கிளிப்பிங் இருக்கும் லவ் பேஸ்டு. இப்ப ஏமாடி பாத்தீங்க வச்சுங்களேன், அதுல வந்து ஒரு பொண்ணு ஹீரோயினா பண்ணிருக்கோம். அது வந்து என்ன விட்டுட்டு போற மாதிரி இருக்கும். அது அகைன் வந்து என் கூட ஜாயின் பண்ற மாதிரி இருக்கும். ஜஸ்ட் வந்து அது ஒரு பீச் சைட்ல எடுத்தோம் ஷார்ட். அது வந்து எப்படி சொல்றது, பிரேக்கப் தான். லவ் மீன்ஸ் நீங்க சொல்ற ரொமான்ஸ்லாம் அதெல்லாம் ரொம்பலாம் கிடையவே கிடையாது. ஒன்லி ஃபீலிங்ஸ் மனசும் பேசுற மாதிரி தான் இருக்கும். இதோட ரொம்ப நீங்க எதிர்பார்க்கற ரொமான்ஸ்லாம் பெருசாலாம் இல்ல. அதெல்லாம் பண்ணணும். அது நெக்ஸ்ட் ஒண்ணு பண்ணிருக்கேன், நினைவில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணிருக்கோம். அது ஒர்க் அவுட் ஆகணும். ஓகே தான். பார்சல்ஸ் ஒரு ஷார்ட் ஃபிலிம், அது பாத்தீங்கன்னா அவார்டு வந்து அதுதான் ஃபர்ஸ்ட் நிறைய அவார்டு வாங்குச்சு. போயிட்டு ஃபிலிம் ஃபெஸ்டிவல் போயிட்டு ஒரு 8-10 அவார்டு கிட்ட வாங்குச்சு. அது வந்து ஒரு டைரக்டர் கான்டாக்ட் கிடைச்சி அவர் உசுரலாமன்னு சொல்லி எடுத்து, அது பாத்தீங்களா ஒரு ஊர்ல நடக்கிற ஒரு கதை, ஆடு மாடு கொள்றதை தடுக்கணும் சொல்லிட்டு அதுல நான் ஒரு அட்வொகேட்டா பண்ணியிருப்பேன். ஆக்சுவலா லீடு தான் அதுல அதுல ஒரு அட்வொகேட்டா பண்ணியிருப்பேன். ஸோ அந்த படமும் அவார்டு ஃபிலிம் ஃபெஸ்டிவல் அவார்டு வந்துச்சு. நெக்ஸ்ட் அவர் கூட ஒர்க் பண்ண படம் தான் ஏமாடின்னு ஒரு ஷார்ட் ஃபிலிம். அது பார்த்தீங்கன்னா கமர்ஷியலான ஷார்ட் ஃபிலிம், அதுவும் அவார்ட்ஸ் நிறைய வாங்கிச்சு, ஒரு 4-5 அவார்ட்ஸ் வாங்கிச்சு. இந்த சேனல்ஸ் நிறைய இது வந்து கேட்டாங்க. ஆக்சுவலா நம்ம வந்து கொடுக்குறோம் தான் சொன்னோம், அதுல சில கண்டென்ட் அவங்களுக்கு பிடிக்காம அவாய்ட் பண்ணாங்க. அதனால அதுவும் நிறைய அவார்ட்ஸ். விசில் ஒரு ஷார்ட் ஃபிலிம் வந்து ஆமா சென்டிமெண்ட் பேஸ்ட், அது ஒரு சின்ன ஷார்ட் ஃபிலிம். ஒரு யூனிக்கான அவார்டு வரும். அவார்ட் மீன்ஸ் நீங்க சொன்ன ஃபிலிம் ஃபெஸ்டிவல் அவார்ட்ஸ் மீன்ஸ் கிடையாது, அந்த மாதிரி கிடையாது. ஒரு கால்கட் ஒரு அவார்ட் வச்சிருப்பாங்க, ஒரு பர்டிகுலரா அந்த இடத்துக்கு போயிட்டு அவார்டு வரும். அது வந்துச்சுன்னா நம்ம வந்து போட்டுக்கலாம். இப்போ நீங்க பாப்பீங்களா, அது எனக்கு பெருசா எப்படி சொல்றது, டேரக்டர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ தான். அவார்ட் நான் நடிச்ச படம் அவார்டு இருக்கு, பட் நான் இதான் அவார்டு வாங்கல. எல்லாமே டேரக்டர்ஸ் பர்சனலா இது வரைக்கும் நீங்க அவார்ட் வாங்கல. அதுதான் எனக்கும் ஒரு இருக்கு. நம்ம நடிச்சோம், நம்ம அவார்டு வாங்கல, பட் ஆனா பார்த்தா படமா அவார்டு பெஸ்ட் பிலிம் வாங்கியிருக்கு.
பெஸ்ட் எடிட்டர் வாங்கியிருக்காங்க, பெஸ்ட் டைரக்ஷன் வாங்கியிருக்காங்க, பெஸ்ட் டிஓபி எல்லாமே வாங்கியிருக்காங்க. எனக்கு வந்து பர்டிகுலர் அவார்டு வரல. ஆனா எனக்கு என்னன்னா சரி ஓகே, நம்ம பண்ணதான் நம்ம நடிக்கிறதால தான் இந்த அவார்டே வருது. ஸோ எல்லாமே ஓகே, அவார்டு அவங்க வர நம்ம வாங்கலாம், ஒரு எல்லாமே சேர்த்து வச்சு ஒரு பெருசா வாங்கலாம் ஒரு அவார்டு, அதுதான் நம்மளோட இருக்க பெரிய அவார்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் நான் திங்க் பண்றேன். சூப்பர். ஓகே. இப்போ நெக்ஸ்ட் அப்கமிங் மூவி ஏதாவது கையில வச்சிருக்கீங்களா? பேக்ஸ் ரூம் இப்போ ரீசெண்டா ரிலீஸ் ஆச்சு. அது ரிலீஸ் ஆகி நல்ல நேம் கிரியேட் பண்ணி கொடுத்தது. இப்போ நான் ஆக்டிங்லாம் நல்லா பண்ணிருக்கேன். அது பேச்சுலர் பாயா அந்த கொஞ்சம் ஏர் க்ரோத் எல்லாம் பண்ணி ஒரு படத்துக்கு நான் மாத்திப்பேன் கெட்டப்ப. சோ பண்ணிருக்கோம். நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் ஒன்று போயிட்டு இருக்கு. நான் சொன்னல சசிகுமார் நான் கூட நான் படம் பண்றேன், அது போயிட்டு இருக்கு. அதுக்கடுத்து ஆல்பம் சாங் ஒன்று பிளான் பண்ணிருக்கோம், ஸோ பண்ணலான்ட்டு. ஃபியூச்சர் ஃபிலிம் வந்து நம்ம டேரக்டர்ஸ் தான் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க ஓடட்டும், அவங்க ஓடுனா நம்ம கூட சேர்ந்து ஓடலாம்னு சொல்லி தான் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. நானும் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். ஃபியூச்சர்ல சீரியல்ஸ்க்கு போலாமா, சீரியல் பண்ற ஐடியா இருக்கு. ஃபர்ஸ்ட் இல்ல, இப்போ ஐடியா இருக்கு. போதும் ட்ரை பண்ணுவோம், அதுக்கும் போயிட்டு லீடாவே ட்ரை பண்ணலாம். யாராவது நடிக்கிறாங்க, நம்ம இங்க இருக்கிற சென்னையில ஒரு சென்னை பேஸ்ட் பையனா எனக்கு சான்ஸ் கொடுக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிதான் போனோம். அதுதான் ட்ரை. எல்லாருக்குமே ஒரு சின்ன ஏக்கம் இருக்குல்ல, சென்னையில இருக்கவங்க எல்லாருக்குமே நமக்கெல்லாம் இந்த மாதிரி சான்ஸ் கிடைக்க மாட்டேங்குது. அதுதான். பட் ஊர்ல இருந்து வரவங்களுக்கு இமீடியட்டா சான்ஸ் கிடைக்குது. இந்த மாதிரி நம்ம இருக்கிற அந்த மாதிரி அந்த சென்னை பேஸ் மக்களுக்கு அந்த ஒரு ஏக்கம் இருக்கு. அது நானுமே நிறைய பேர்கிட்ட அது நான் அனலைஸ் பண்ணிருக்கேன். உண்மைதாங்க. அது இப்போ நம்ம வந்து கஷ்டப்படுறோம், சென்னை டான்பா ஸ்கூல்ல படிக்கிறோம், சாந்தோம் சர்ச் போறோம், ட்ரிப்ளிகன் மயிலாப்பூர் சாய்பாபா கோயில் போறோம், ட்ரிப்ளிகன் பார்த்தசாரி கோயில் போறோம், சென்னையிலயும் போறோம், சென்னையிலேயே வளர்றோம். எல்லாம் மெரினா பீச்ல இருந்து N4 பீச்ல இருந்து எல்லாமே சுத்தி பாக்குறோம், பெசநகர் பீச்சுக்கு போறோம், எல்லாமே பண்றோம். ஆனா இங்க இருக்க சுத்திட்டு இருக்க ஒரு பையன் ஒரு படம் கஷ்டப்பட்டு பண்ணி வரணும்னு ஆசைப்படுறான், அவனால முடிய மாட்டேங்குது. என்ன காரணம் அதுன்னு தெரிஞ்சுக்கலாமா? அதாவது ஊர்ல இருந்து வரவங்களுக்கு மட்டும் இமீடியட்டா சான்ஸ் கிடைக்குது, அவங்க நெக்ஸ்ட் லெவல்ல முன்னேறி போயிட்டே இருக்காங்க. ஆனா சென்னையில பிறந்து வளர்ந்து இருக்கிறவங்க மட்டும் இந்த மாதிரி சான்ஸ் அவ்வளவு சீக்கிரம் கிடைக்க மாட்டேங்குது. ஏன் அது வந்து இது சென்னையில பிறந்தவங்களுக்கே உள்ள ஏக்கம் நான் நிறைய பேர்கிட்ட இது மாதிரி பாத்திருக்கேன். ஆக்சுவலா இப்ப எப்படி சொல்றதுன்னா, நம்ம சென்னையில இப்படிதான் சுத்திட்டு எல்லாம் பண்றாங்க. ஒரு செட் ஆஃப் பீப்புள் நாம வந்து அனலைஸ் பண்ணிடுறாங்க. இவன் இங்க இருந்து தான் வரான், இவன் இப்படிதான் இருப்பான். இப்போ நார்த் மெட்ராஸ்ல அசல் கோளாறுன்னு சொல்லிட்டு ஒருத்தன் பாட்டு பாடி ராயபுரத்துல இப்போ பிக் பாஸ் லெவல்ல போய் ஃபேமஸ் ஆகுறான்னா அதெல்லாம் பார்த்தா பர்டிகுலர் எவனா ஒருத்தன் அப்படி ஆகுறான். ஆனா இதே ராயபுரத்துல நான் பிறந்த நிறைய பேர் வரும், நல்லா ஸ்மார்ட்டா இருக்கும், சினிமான்ற விஷயத்த கண்டினியூவா பண்ணிட்டு இருக்கோம். அதெல்லாம் தெரிய வர மாட்டுது மக்களுக்கு. மக்கள் தெரிஞ்சாலும் அது வந்து பார்க்க மாட்டாங்க. இவன் பேக்ரவுண்ட் தான் பாக்குறாங்களே தவிர அவன் பர்டிகுலரா இவனை போட்டு எடுத்தா படம் ஓடதான் போகுது. இவனை போட்டு எடுத்தா இவன் நடிக்கிறான், இவனுக்கு ஒரு நேச்சுரல் ஆக்டிங் இருக்கும், இவனை போட்டு எடுங்க அப்படி பண்ண மாட்டாங்க. இவங்க எப்படின்னா பர்டிகுலர் பாத்துறான், நீ அங்கிருந்து வரியா, நீங்க இங்க இந்த சென்னையா, கரெக்டா வந்துடுவீங்களா, இந்த ரோல் தரும் அப்படிதான் சொல்றாங்க. அவங்களுக்கு என்னன்னா நம்ம ஊர்ல நம்மள பிறந்தவங்க வளர்ந்தவங்களை எடுக்க மாட்டாங்க, வெளி மாநில வெளி இடத்துல இருந்து வராங்க பாத்தீங்களா, அவங்கள போட்டு ஹீரோவா பண்றது. ஆள் கொஞ்சம் பாக்குறதுக்கு ஒரு மாதிரி ஸ்மார்ட்டா இருந்தாங்க. இப்ப நீங்க சொல்றீங்க நான் ஒரு ஸ்மார்ட்டா இருக்கேன், ஆனாலும் அதுக்கும் தாண்டி ஒரு மாதிரி இருந்தாலும் அவனைதான் கொண்டு போறாங்க. ஆனா அதெல்லாம் போனா அது ஒரு கதையா தான் இருக்கும், ஒரு ஆர்டிபிஷியலா இருக்கும், ஒரு உயிரோட்டமா இருக்காது. ஆனா இதே எங்களை மாரி ஒரு பையனை கூப்பிட்டு இப்ப என்னெல்லாம் இவங்களை கூப்பிட்டு நடிச்சா எதுக்கு இவங்க லைக் பண்றாங்கன்னா, கூட்டத்துல ஒருத்தன் கூட்டத்துல நம்ம ஸ்கூல்ல படிச்ச ஒரு பையன், நம்ம வீட்டு தெருவுல விளையாண்டு வந்த ஒரு பையன், நான் இன்னைக்கு நம்ம டீக்கல்ல பார்த்தோம் அவன் அப்படின்னு சொல்லிதான் அந்த பையன்பா நம்ம பையன்பான்னு சொல்லிதான் மக்கள் பாப்பாங்க. சோ அப்படிதான் நிறைய பேர்லாம் முன்னேறிருக்காங்க. சென்னை பேஸ்ல யாருன்னா ஹீரோ பாத்திருக்கீங்களா? சென்னையில இருந்து வந்த ஹீரோ யாருன்னா பாத்திருக்கீங்களா? யாருமே கிடையாது. சென்னையில இந்த சென்னைப்பா இது இந்த காசினோ தியேட்டர் இருக்கு, இங்கதான் நான் வீடு இருக்கு, இங்க இருந்து என் தியேட்டர்ல என் பேனர் இருக்குன்னு யாரும் சொல்லி பாத்திருக்கீங்களா? யாருமே கிடையாது. சிவகார்த்திகனே சத்யன் தியேட்டர்ல என் பேனர் வருமா சொல்லி திருச்சில இருந்து தான் வந்தாரு அவரு. அவதான் சொல்றேன், நம்ம சென்னை பேஸ்ல யாரும் எடுக்க மாட்டேங்கிறாங்க. ஆமா, அது மாறணும். அந்த ட்ரெண்டிங் மாறணும். நிறைய பேருக்கு சான்ஸ் இங்க நிறைய பேர் இருக்காங்க திறமையானவங்க. ஆனா அது ஏன் அந்த டைரக்டர்ஸ் கண்ணிலயோ இல்ல ப்ரொடியூசர்ஸ் கண்ணிலயோ யாரும் பார்க்க மாட்டேங்கிறாங்க? இது எல்லாருக்குமே உள்ள ஒரு ஆதங்கம் தான். இது எனக்கு மட்டுமோ இல்ல உங்களுக்கு மட்டும் இல்ல, இது ஒட்டுமொத்த சென்னையில இருக்க எல்லாருக்குமே உள்ள ஒரு ஆதங்கம். பாக்கலாம். இந்த நீங்க இன்டர்வியூ கொடுத்திருக்கோம், இதுக்கு அப்புறமா யாருன்னா கூப்பிடுறாங்க, மாற்றம் வருமா பாக்கலாம். மேபி சேஞ்ச் ஓவர் தானே, 2024 சேஞ்ச் ஓவர் கேமா இருக்கிற மாதிரி இருந்தாலும் நல்லதுதான், பாக்கலாம். எல்லாமே நல்லதே நினைப்போம். இது வரைக்கும் இவ்வளவு நேரம் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை எங்க கிட்ட ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி வசந்த். அண்ட் உங்களோட ஃபியூச்சர் ஃபிலிம்
வரக்கூடிய நாட்கள்ல இன்னும் சக்சஸ் ஆகணும் நான் என்னோட சார்பாகவும் எங்க டீம் சார்பாகவும் உங்களை வாழ்த்துறோம். நன்றி, வணக்கம். தேங்க்யூங்க. நானும் வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்தது. பேட்டிலாம் வந்து எப்படின்னா நம்ம ஸ்டார்டிங் ஸ்டேஜ் அது வந்து ஒரு டைம்ல போயிருக்கேன். அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா சரி நம்ம என்ன பண்றோம் எதுவுமே தெரியாம போவோமான்னு நினைச்சிட்டு இருந்தேன். பட் ஓகே, இது வந்து இன்ட்ரெஸ்டா இருந்தது. நான் பேசுனது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பர்டிகுலரா நம்ம சொல்லுவோம்ல, நம்ம பெருசா சொல்லலாம், ஃப்ரெண்ட்ஸ் ஃபேன்ஸ் தான் சொல்லணும். இப்போ நம்ம படம் பாக்குறாங்க ஒரு சில பேர், அவங்களெல்லாம் நம்ம என்ன சொல்லணும்னா நான் சொன்னதே கிடையாது. அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தான் நான் சொல்லணும். ஏன்னா யாரோ ஒருத்தன் நடிச்சுட்டு போறான், அவனை ஏன் நான் பார்க்கணும்னு நினைக்காம நம்ம வீட்ல இருந்து ஒரு பையன் போறான், அவனுக்கு ஒரு பார்க்கணும், ஒரு லைக் பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணணும், அவனுக்கு வந்து இந்த விஷயத்த ஷேர் பண்ணி அவனுக்கு ஒரு கமெண்ட் நான் போடணும் அப்படின்னு நினைக்கிறது வந்து பெரிய விஷயம். அது வந்து நான் எல்லாருமே நான் பர்டிகுலர் யாருக்கும் மெசேஜ் பண்ணல, கால் பண்ண தப்பா இருக்காது. உங்க எல்லாரோட சப்போர்ட்டும் எனக்கு கண்டிப்பா தேவை. கண்டிப்பா நீங்க நினைச்ச மாதிரியே நம்ம ஃபியூச்சர் ஃபிலிம் ஒண்ணு பண்ணுவோம். நீங்க உங்க சப்போர்ட்டா வந்து நீங்க பாப்பீங்க படத்தை. அது நான் கண்டிப்பா 100% கண்டிப்பா சொல்றேன், நான் நடக்கும். தேங்க்யூ ஸோ மச். எனக்கு உங்க எல்லாரும் இன்டர்வியூ நீங்க எடுத்து ரொம்ப சந்தோஷம். ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச்.